நோன்பு ஒரு மனிதனுக்கு இரண்டு விதமான கட்டுப்பாடுகளை தருகிறது. ஒன்று உடல் கட்டுப்பாடு, இன்னொன்று உள கட்டுப்பாடு. உணவிலிருந்தும் பானத்திலிருந்தும் மனைவியிடமிருந்தும் தவிர்ந்திருப்பது உடல் கட்டுப்பாடு என்று சொன்னால், அருவருப்பான வார்த்தைகள், அருவருப்பான செயல்கள், பாவங்கள் இவைகளெல்லாம் இருந்து தவிர்ந்திருப்பது உள கட்டுப்பாடு. உடல் கட்டுப்பாடுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ அதே அளவு உளக்கட்டுப்பாடுக்கு தருகிறோமா என்பது இந்த நேரத்தில் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. எப்படி நாம் உணவிலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ, பானத்திலிருந்து தவிர்ந்திருக்கிறோமோ, ஹலாலாக்கப்பட்ட மனைவியிடமிருந்து கூட விலகி இருக்கிறோமோ, அது போல பாவங்களிலிருந்து நாம் விலகி இருக்கிறோமா? அருவருப்பான வார்த்தைகளிலிருந்து நாம் விலகி இருக்கிறோமா? பொய்யிலிருந்தும், பொறாமையிலிருந்தும், புரட்டிலிருந்தும், கோள் பேசுவதிலிருந்தும், பெருமையிலிருந்தும், முகஸ்துதியிலிருந்தும் நாம் விலகி இருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவன் ஒருவன் அருவருப்பான வார்த்தைகள், அதை தொடர்கிற செயல்களை இந்த நோன்பில் விட்டொழிக்கவில்லையோ, அவன் பசித்திருப்பதை கொண்டு, தாகித்திருப்பதை கொண்டு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில முக்கியமான சஹாபாக்களுடைய நிலைப்பாடு என்ன தெரியுமா? எப்படி ஒரு மனிதன் தண்ணீர் குடித்து விட்டால் அவனுடைய நோன்பு முறிந்து விடுகிறதோ, பாவங்களின் மூலமாக ஒரு மனிதனுடைய நோன்பு முறிந்து விடுகிறது. யோசித்து பாருங்கள், எத்துணை நோன்பை